Hello friends, வணக்கம். Welcome to Malathy's Hot Kitchen. Friends, நார்மலா நம்ம கடாய் சிக்கன்னா ரெஸ்டாரண்ட்ல தான் போய் சாப்பிடுவோம். ஆனா நாம இன்னைக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கடாய் சிக்கன் வீட்லயே எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சரி வாங்க அது தேவையான பொருட்களை பார்த்துப்போம். நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். மீடியம் சைஸ் வெங்காயம் 4, பெரிய தக்காளி 3, ஒரு கொடை மிளகா மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் வெங்காயத்தை தோல் தோலாக உரித்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி 3 அரைச்சி பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 10 முந்திரியை அரைச்சி பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி. இப்போ நம்ம மசாலா பொருள் பார்த்துப்போம். 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 2 டேபிள் ஸ்பூன் முழு தனியா, 2 வரமிளகா, 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, தேவைக்கேற்ப உப்பு. இந்த கடாய் சிக்கனுக்கு ஒரு பவுடர் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வரமிளகா, முழு தனியா, சோம்பு, சீரகம், மிளகு இதெல்லாம் எண்ணெய் விடாமல் வறுத்தெடுத்து நம்ம இப்போ பவுட்ரு பண்ணிக்க போகிறோம். வாங்க இப்போ வறுக்க ஆரம்பிக்கலாம். கேஸை சிம்மில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்ச மசாலா பொருள்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிப்போம். மிளகு, சீரகம், சோம்பு, முழு தனியா, வரமிளகா. நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது கருகிடக்கூடாது. நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ வாங்க நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். எப்போவுமே அரைக்கிற மாதிரி நான் அம்மியில் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். அம்மியில் அரைச்சிங்கன்னா இந்த மசாலாவோட நேச்சுரல் ஃப்ளேவர் அப்படியே இருக்கும். நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணும். பாருங்க, மசாலா பொருள் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, ஸ்டவ் பற்ற வச்சுட்டு பாத்திரம் வச்சாச்சு. ஏற்கனவே எடுத்து வச்ச வெங்காயத்தோலையும் குடமிளகாவையும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு வதக்கி எடுத்துக்கணும். வாங்க இப்போ வதக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தூள், குடமிளகா. கேஸை சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வதக்கி விட்டுக்குங்க. பாருங்க, நல்லா வதங்கியாச்சு. இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு நம்ம இப்போ மெயின் சமையலை ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் பற்ற வச்சாச்சு, கடாய் வச்சாச்சு. கடாய் சூடாகட்டும். கடாய் சூடாயிடுச்சு. நான் ஒரு 50 ml எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம எடுத்து வச்ச சீரகத்தை சேர்த்துப்போம். இது கூடவே நம்ம எடுத்து வச்ச வெங்காயத்தை சேர்த்துப்போம். வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டே இருங்க. கேஸை சிம்மில் வச்சுட்டே வதக்குங்க, இல்லைன்னா வெங்காயம் கருகிடும். பாருங்கள், வெங்காயம் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துப்போம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டே இருங்க. கேஸை சிம்மில் வச்சுட்டே வதக்குங்க, இல்லைனா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அடிப்பிடிச்சிடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாடை போயிடுச்சு. இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துப்போம். தக்காளியை நான் நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்க்குறேன். இது கூடவே அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துப்போம்.
மிக்ஸ் பண்ணிக்கணும். இது கூடவே நம்ம எடுத்து வச்ச மசாலா பொருளை சேர்த்துப்போம். சில்லி பவுடர், தனியாத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர், மஞ்சள் தூள், தேவைக்கேற்ப உப்பு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இந்த தக்காளி கரைஞ்சி வர வரைக்கும் வதக்கி விட்டுட்டே இருக்கணும். நம்ம போட்ட மசாலா பொருளும் பச்சை வாடை போகணும். தக்காளி நல்லா கரைஞ்சி வந்தாச்சு. நம்ம போட்ட மசாலா பொருளும் பச்சை வாடை போயாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச சிக்கனை சேர்த்துப்போம். சிக்கன் ஃபுல்லாக மசாலா படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்குங்க. சிக்கன் ஃபுல்லாக மசாலா படுற மாதிரி கிளறி விட்டாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச இந்த மசாலா பொடியை சேர்த்துப்போம். இதையும் ஒரு 2 கிளறிடுவோம். கிளறியாச்சு. இப்போ சிக்கன் வேகிறதுக்கு ஒரு 25 நிமிஷம் ஆகும். சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துப்போம். கிளறி விட்டுக்கணும். கிளறி விட்டாச்சு. இப்போ நம்ம மூடியை போட்டு கேஸை சிம்மில் வச்சுடுவோம். இருபத்தஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். பாருங்க, நல்லா கிரேவியாக இருக்கு. சிக்கனை பார்ப்போம். சிக்கனை நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்ச கரம் மசாலா சேர்த்துப்போம். இது கூடவே அரைச்சி வச்ச முந்திரி பேஸ்ட்டை சேர்த்துப்போம். இந்த முந்திரி பேஸ்ட்டு தான் உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வதக்கி எடுத்த குடமிளகா, வெங்காயத்தோல் சேர்த்துப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபைனலாக இந்த கஸ்தூரி மேத்தியை இப்படி 2 உள்ளங்கையில் வச்சு இப்படி க்ரஷ் பண்ணிக்கணும். நல்லா பண்ணிவிட்டு இது மேலே தூவணும். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ எல்லா ஸ்டெப்பும் முடிஞ்சாச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பார்த்துப்போம். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குது. நம்மளுடைய ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கடாய் சிக்கன் ரெடி. நம்ம இப்போ எடுத்து சாப்பிட வேண்டியது தான். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கடாய் சிக்கன் எப்படி சமைச்சோன்னு பார்த்துருப்பீங்க. இனிமேல் நீங்கள் வீட்டிலே சமைச்சு சாப்பிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. பாய்.